எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு தலைப்பு, நான் ஏன் சார் பிறந்திலிருந்தே கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம நேயர் ஒருத்தர் கேட்டிருக்கிறார். நான் கடைசியாக போட்ட வீடியோவில் அவருடைய கேள்வி, வணக்கம் ஐயா, எனக்கு எப்போத்தான் இந்த வாழ்க்கை முடியும் சொல்லுங்க ஐயா. எனக்கு நினைவு தெரிஞ்சதிலிருந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் ஐயா. வழி தாங்க முடியல ஐயா. வாழவும் முடியல, சாகவும் முடியல. ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லை. என்ன பாவம் செய்தேனோ தெரியல. சாவதற்கும் தைரியம் இல்லை, வேலையும் இல்லை. என்ன கேவலமாக நடத்துகிறாங்க ஐயா. இதான் இந்த நேயர் கேட்ட கேள்வி. இப்போ அவருடைய ஜாதகம் நான் போட்டிருக்கிறேன். ஏன் இவர் நல்லா இல்லை பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள். இவர் 11/8/1999 3:45 AM வேலூரில் பிறந்திருக்காரு. கடகராசி, ஆயிலிய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம். மிதுன லக்னம் 2ல் சந்திரன், சூரியன், ராகு, புதன், 3ல் சுக்கிரன், 5ல் செவ்வாய், 8ல் கேது, 9ல் மாந்தி, 11ல் குருவும் சனியும். நவாம்ச கட்டம் போடுறதுக்கு இடம் இல்லாதனால நான் மேலேயே எழுதியிருக்கேன். சரிங்களா? இதுதான் நவாம்ச கட்டம். சரி, ஏன் இவர் பிறந்ததிலிருந்து நல்லா இல்லை பாருங்க. மிதுன லக்னம், லக்னாதிபதி யார்? புதன். அவர் 2ல் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இவர் பிறந்தது அமாவாசை திதி. அப்போ லக்னாதிபதி புதன் அமாவாசை சந்திரன் சூரியனோடு இணைஞ்சு இருட்டடிக்கப்பட்டு, மேலும் ராகுவால் கிரகணமாகி மேலும் இருட்டடிக்கப்பட்டு லக்னாதிபதி கெட்டு போயிட்டார். இது என்ன ஸ்தானம்? 2ஆம் இடம். அப்போ தனம், குடும்பம், வாக்கு. பாருங்க, புதன் 6 டிகிரியில் இருக்கார், ராகு 18 டிகிரியில் இருக்கார். 12 டிகிரிக்குள்ளே கிரகணம். சந்திரன் பாருங்கள் 10 டிகிரிக்குள்ளே, 17 டிகிரிக்குள்ளே சூரியன். அப்போ இந்த வீடே இந்த 2ஆம் வீடே இருட்டடிக்கப்பட்டுருச்சுங்க. அதோடு சேர்த்து இந்த லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாருங்க. இதுக்கு ஒரே தீர்வு, குரு பார்க்கணுங்க. ஆனால் குரு பார்க்கலைங்க. சரி, இவர் பிறக்கும்போது புதன் திசையில் பிறந்திருக்கிறார். ஆயிலியம் 1. நான் அதை எழுதலை, நான் மேலோட்டமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 16 வருஷம் இவர் புதன் திசை, இருப்பு திசை, ஆயிலியம் 1ங்கிறதுனால. அப்போ அந்த புதன் திசை லக்னாதிபதி திசை தான், 1க்கும் 4க்கும் உரியவன் தான். ஆனால் இந்த 1-4க்குரிய புதன் 2ல் அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருட்டடிக்கப்பட்டு, ராகுவாலையும் கிரகணப்படுத்தி இருட்டடிக்கப்பட்டு சுத்தமாக செயல் இழந்து போயிட்டார். லக்ன சுபர் தான், லக்னாதிபதி தான். ஆனால் அவர் எப்படி பலன் கொடுப்பார்? நவாம்ச மனையிலையும் அவர் சூரியன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுப வர்க்கம் அசுப வர்க்கம் அப்படின்ட்டு. அப்போ அந்த சூரியனே நல்லா இல்லை. அதனால் அவருக்கு புதன் தசை முழுக்க அவருக்கு கஷ்டப்படுத்தியிருக்கு. 4ஆம் நாளுக்குரியவனும் அவனே, லக்னாதிபதியும் அவனே. இப்போ லக்னாதிபதி ஜாதகரை குறிக்குது. இந்த லக்கணத்தை சனி பார்க்குறார், 3ஆம் பார்வையாக பார்க்குறார். லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் இருட்டடைஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி இருக்கும் இவருக்கு? அப்போ 4க்குரியவன் இவனுங்கிறதுனால 4ஆம் இடம் சுகஸ்தானம், மனை. முதல்ல உயிர்காரகத்துவமான தாயார், அதுக்கப்புறம் மனை,
வீடு, வண்டி, வாகனம், கல்வி, இது எப்படிங்க கிடைக்கும்? அவருக்கு வேறு தசாவில் பிறந்திருந்தாலும் கூட பிரச்சனை இல்லைங்க. புதன் தசையில் பிறந்திருக்காரு. 16 வருஷம், 17 வருஷம் புதன் தசையில் 16 வருஷம் இவருக்கு முடிஞ்சு போச்சு. 99 பிறந்திருக்காரு. 25 வயசு இவருக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து கேது தசை 7, 16 23. இந்த கேது 8 மறைஞ்சிருக்கார். இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த சனி நீசமாயிட்டார். ஏன்னா கேது வீடு கொடுத்தவனைப் போலவும் சேர்ந்திருக்கும் கிரகத்தைப் போலவும் பார்க்கும் கிரகத்தைப் போலவும் செயல்படுவார் அப்படிங்கிறது விதி. இவங்களுக்குன்னா சொந்த வீடு இல்லை, பார்வை இல்லை. அப்போ இந்த கேது தசையும் அவருக்கு நல்லா இல்லை. இப்போ அவருக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. சுக்கிரன் 3 மறைஞ்சிருக்கார். சுக்கிரன் 3 மறைஞ்சிருக்கார். ஆனால் அவர் சிவ வர்க்கம் தான் ஏறி இருக்கார். அவர் பஞ்சமாதிபதி, 5 12க்குரியவர். இங்கே திக்பலத்தை நெருங்கிறார். அதே நேரத்தில் நீசத்தை நோக்கி நெருங்கிறார். அப்போ நம்ம இங்கே திக்பலம் நீசம். ஆனால் இங்கே இருந்திருந்தால் நம்ம நீசம்னு எடுக்கக்கூடாது. பஞ்சமாதிபதி திக்பலத்தில் இருக்கிறார் அப்படின்னு தான் எடுக்கணும். அவர் திக்பலத்தை நெருங்கிறார். ஆனால் பகை வீட்டில் இருக்கிறார். இல்லை, எந்த கிரகமும் பரிவர்த்தனை ஆகலை. அப்போ பஞ்சமாதிபதி ஓரளவுக்கு ஓகே. பாக்யாதிபதி யார்? சனி. அவர் நீசமாயிட்டார். முதல்ல நீசமாகி தான் பங்கமாயிருக்கார். இப்போ 4ஆம் இடம் தாயார், 9ஆம் இடம் தந்தை. தாயார் ஸ்தானமும் கெட்டுப்போச்சு, தந்தை ஸ்தானமும் கெட்டுப்போச்சு. அதனால தான் இந்த கொஸ்டினே வந்திருக்கு. நான் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லைன்ட்டு. அம்மா அப்பா நல்லா இருந்தால் தானங்க நம்ம நல்லா இருக்க முடியும். 21, 23 வயசு வரைக்கும் நம்ம அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ 4ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் கெட்டுப்போச்சு. ஆனால் இவருக்கு இப்போ 5ல் செவ்வாய், ஆனால் குரு பார்வையில் இருக்குது. குரு பாருங்க, சுக்கிரனை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு, தான் வீட்டையே 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இங்கே 3, 5, 7 வலுப்பட்டுருச்சு. இப்போ 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம், பராக்கிரமம், புகழ், கீர்த்தி, முயற்சி ஸ்தானம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டம், புத்தி ஸ்தானம். 7 களத்திரம், நண்பர்கள், கூட்டாளி, சமுதாயத்தை குறிக்குது. இப்போ இந்த 3 குரு பார்வையிலான ஓரளவுக்கு சுபத்துவம் ஆயிடுச்சுங்க. லக்கணத்துக்கு 10க்குரியவன் குரு. இங்கே குரு 10 டிகிரியில் இருக்கார். சனி 23 டிகிரியில் இருக்கிறார். இந்த குரு 7 10க்குரியவன். இப்போ 7 பாதகாதிபதி, மாரகாதிபதி. எப்பயுமே அவர் பாதகாதிபதி, மாரகாதிபதி அந்த ஸ்தானத்திலேயே வலுப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை 7ல் குரு இருந்தால் அது வக்கரமாகணும், இல்லைன்னா பங்கப்படணும். அதாவது ராகு, கேது, சனிக்களோட சேரணும். இங்கே அவர் சனியோட சேர்ந்துட்டார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இவருக்கு அந்த பாதகமும் மாரகமும் குரு செய்ய மாட்டார் குரு தசையில். ஆனால் இப்போ இவருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சுக்கிர தசை. குரு பார்வையில் இருக்கிறார். அவர் நவாம்சத்தில் சிவ வர்க்கம் ஏறி இருக்கார். அவர் பஞ்சமாதிபதி, சரியா. ஆனால் சுக்கிரன் 3, 8 கடுமையான மறைவுங்க. சுக்கிரன் 3ல் மறைஞ்சதுனாலையும் 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறதுனாலையும் இவருக்கு 31 வயசில் கல்யாணம் நடக்குமுங்க. இப்போ இவருக்கு அஷ்டமச்சனி வேறு நடக்குதுங்க. முக்கியமாக ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடுமையாக இவர் 2 வருஷமாக நல்லா இல்லைங்க. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஓரளவுக்கு இவர் சரியாக வந்துடுவார்.
ஓரளவுக்கு இவர் செடியாயிடுவார். இந்த சுக்கிர தசை இவருக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். 18 வருஷம் நல்லா இருப்பார். இதில் இவருக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் முடிப்பார், குழந்தை இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் நல்லா இருக்குது குரு பார்வையில். 7ஆம் இடம் காலியாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. 7க்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சரியா? அப்போ இவருக்கு வர்ற மனைவி ஒரு நல்ல மனைவி, அறிவு சார்ந்த மனைவி, இல்லை ஒரு பேங்கில் வேலை செய்கிற மனைவி, இல்லை குரு ஒரு ஆசானா டீச்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய மனைவி கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைப்பாங்க. சுக்கிர தசை முடிஞ்ச உடனே இவருக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசை வருது. இப்போ பாருங்கள், சூரியன் அம்சத்தில் எங்கே இருக்கிறார்? அம்சத்தில் எங்கே இருக்காருன்னு போல இங்கே இருக்கிறார் பாருங்க. அசுவ வர்க்கம் ஏறி இருக்கிறார். ஏற்கனவே லக்ன அசுவர் 3க்குரியவர். சூரிய தசை நல்லா இருக்காது. அடுத்து சந்திரன். சந்திரன் இங்கே ஆட்சி பெற்றார். இங்கே சிவ வர்க்கம் ஏறி இருக்கார். ஆனால் ராகு கூட சேர்ந்துருக்கிறார். ராகு கூட சேராமல் இருக்கணும். இப்போ இதுவும் பெருசாக பலன் தராது. செவ்வாய் இவருக்கு ரோகாதிபதி. செவ்வாய் இவருக்கு ரோகாதிபதி. அவர் செவ்வாய் வீட்டில் தான் இருக்கிறார், தான் வீட்டில் தான் இருக்கிறார். இருந்தாலும் இது அசுப வர்க்கம். அதனால் செவ்வாய் தசையும் இவருக்கு நல்லா இருக்காது. அடுத்து ராகு, கடக ராகு, 2ஆம் இடத்து ராகு. சரியா? இவர் ஓரளவுக்கு பலனை செஞ்சிருவார். ஏன்னா குரு பார்வை இல்லை. ஆனால் இந்த ராகு எங்கே இருக்கிறாரு? குரு வீட்டில் இருக்கிறாரு. அதனால் இந்த ராகு தசை இவருக்கு நல்லாயிருக்கும். குரு தசையும் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி குருவுக்கும் 13 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அதனால் ராகு திசையிலிருந்து ஒரு ஓரளவு அப்படியே செட்டில் ஆவார். அந்த சந்திர சூரிய செவ்வாய் தசை நல்லா இருக்காதுங்க. அப்போ இந்த 18 வருஷம் நல்லா இருக்க போகிறாரு. ஆனால் அந்த 23 வருஷம் மனைவினால் இவர் வாழ போகிறாருங்க. இப்போ ஆயில கணக்கெடுத்தோம்னா இங்கே லக்னாதிபதி வீக் ஆகிட்டார், இருட்டடைஞ்சு போயிட்டார், சனி நீசம் ஆகிட்டார். சரியா? ஆயில் ஸ்தானத்தில் கேது இருக்கார். ஆயில் காரகன் சனி நீசம் அடைஞ்சிட்டார். சரியா? ஆனால் ஆயில் காரகன் குருவோடு இருக்கிறதுனால ஓரளவுக்கு இவருக்கு ஆயில் உண்டுங்க. 60 வயசு கண்டிப்பாக அவர் தாண்டுவாருங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஏன்னா இவர் ரொம்ப ஏழப்பட்டவராக இருக்குன்னு தெரிஞ்சு தான் இவரால் அடுத்தவங்ககிட்ட ஜோசியம் பார்க்கக்கூடிய நிலைமையில் கூட இவர் இல்லை. அதுக்காக தான் நான் இவர் வீடியோவை போட்டேன். அவர் சொல்லி நான் போடலை, நானாக போட்டேன். அப்படியாவது அவர் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ட்டு. பட் இவருக்கு சுக்கிர தசை கை கொடுக்க போகுது. மனைவியால் இவர் நல்லா இருக்க போகிறாது. இவருக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசை நல்லா மனைவி சப்போர்ட் கிடச்சதுனாலையும் இவருக்கு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் ஜாதகமும் பேச ஆரம்பிக்கிறதுனாலையும் இவர் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவாருங்க. நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.